கலெக்டரை பார்த்து இன்னைக்கு தான் கொடுத்துருக்கீங்க. இதுக்கு முன்னாடி கொடுக்கல என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா ஐயா வர்ற வழியில கொடுத்தோம். அவர் நாங்க ஒண்ணு வேற சொல்லல தெரியல. அதாவது இப்ப எலெக்ஷன் நாம்ஸ் படி இன்னும் வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் இருந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி உட்காரக்கூடாது, வைக்கக்கூடாது. சரிங்களா? இல்ல உங்களுடைய பாதிப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய உரிமையை கேட்கறது நியாயமான இதுதான். அந்த உரிமையை கேட்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அந்த விதம் படி நீங்க ஒரு 2 பேர் மெயினா உள்ளவங்க போங்க, அந்த இது பண்ணுங்க. அதுல ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நீங்க அதுக்கு அடுத்து என்ன சட்டப்படி என்ன உண்டோ அதை செய்யுங்க. சரிங்களா? என்ன சொன்னா ஒரு 4 வாரம் போயிட்டு இவங்க அவசரப்பட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. சாட்டை கையிலேயே பேச்சு இல்லைங்கல்ல. இருந்தாலும் நாங்கள் ஒரு 4 பேர் போய் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது சார். இப்போ 4ஆம் தேதி சொல்றாங்க சார். 4ஆம் தேதிக்கு இடையில இப்ப 17 தேதி 13 பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்கு? இது ரொம்ப நாளா ஒரு நிமிஷம், ரொம்ப நாளா இருக்கா? 4ஆம் தேதி வரையும் இருக்க சொல்றாங்கல்ல. இல்ல சார், சொல்றது கேளுங்க. 4ஆம் தேதி வரையும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏன்னா வந்து கலெக்டர் சாருக்கு ஏகப்பட்ட ஒர்க்கும் இருக்கு. சரிங்களா? உங்க ஒர்க்கும் மெயினான மக்களுக்கு நல்லது செய்யறதுங்கிறது தான் நிறைய அவங்களுக்கு உள்ளது. அது அவங்களுக்கும் டைம் கொடுக்கணும். சரிங்களா? எல்லாத்தையும் எடுத்தோம் இத்தனை வருஷமா உள்ள பிரச்சனையை எப்படி முறைப்படி செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க செய்வாங்க. இந்த பாதையை வந்து சார் அளந்து கொடுத்துட்டு போறாங்க. விஓமா எங்களை கூப்பிடுறாங்க. ஒரு 4 பேர் வந்தவங்கிறதுக்காண்டி கையில் போடுவாங்க. நாங்கள் போயிட்டு வரோம் சார். நாங்கள் ஏதாச்சும் மொத்தம் கொடுப்போம். அந்த பிளாட்ல உள்ளவங்க கூட கல்லை தூக்கி வச்சுருக்காப்புல. ஒரு 6 அடி இடத்துல 3 அடிக்கு கல் வச்சுருக்காப்புல. தண்ணி இடக்குன்னு எங்கள் பையன் ஒரு பையன் காலை வைக்காங்க. காலை வச்சது தான் எனக்கு அடிக்கடி பார்த்தோம். 4 இப்போ அந்த கல் அப்படித்தான் இருக்கு. நாங்கள் அந்த 17 நாள் 21 நாளைக்கு எப்படி சார் அந்த கல் இப்ப என்னன்னா சார், யாருமே சுதந்திரமா போகல அடிச்சுடணும். நாங்க 6 பேர் போய் அடி விட்டு வந்திருக்கோம். இன்னும் தனிமையில ஒரு போகையில சார். அந்த 3 அடியில பள்ளிக்கூடத்து சேவர் இருக்குது. கரெக்டா இந்த கல் வச்சு போய் நம்ம திரும்பணும் சார். இதுல கண்டிப்பா இடிக்கும். இடிச்சு அந்த அளவுலாம் எங்களுக்கு பாக வச்சிருக்காங்க. இதுல நாங்க இன்னும் 21 நாளைக்கு எப்படி சார் போகுது? பிள்ளைங்க எல்லாம் ஊருக்கு மற்ற சமுதாயத்துக்குள்ள உள்ள ஓடி போகுது சார். உள்ள போகுது. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாம் எப்படி சார் ரேஷன் கடைக்கு அதுதான் எங்களுக்கு பாக. 2 தடவை போய் இது பண்ணோம். அதுக்கு ஆக்ஷன் எடுக்க வந்தாங்க. ஒரு குரூப் அளக்க விட மாட்டேன்ட்டாங்க, போயிட்டாங்க. திருப்பி போலீஸோட வந்து அளக்க வந்தாங்க. அளக்க வந்தா சார். இப்ப இங்க இருந்து நம்ம நேரம் போனா அங்கிருந்து கலெக்டர் சார் நேரம் வர்றோம். இதை இந்த வழக்கு இந்த பக்கம் மடக்கி சார் அந்த பொலி வெளியை திருப்பி விட்டு கடைசியில் அந்த 6 அடி பாதையை சார் இந்த இதில் பிஞ்சு இருக்குது. அப்போ எனக்கு விளைநிலம் நான் ஓடி கொடுக்க மாட்டாங்க. பாதை வந்து பிளானா இருக்கு. பிளான் வந்து நேரம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. இப்போ இவங்க அன்னைக்கு வந்து அளந்தது எப்படின்னா சார், சரியா சார் நினைச்சாரு. இந்த பக்கமாக ஓரமாக கொடுத்து அந்த பக்கமாக ஓரமாக கொடுத்து அப்படியே ஒவ்வொரு கொஞ்சம் ஓரமாக கொடுத்து போகையில் இப்போ இவ்வளோதான் சார் இருக்கு. நீங்கள் அங்கேருந்து வரீங்க. நான் எப்படி சார் நம்ம விலை பண்ண முடியல சார். அதுக்காண்டி இந்த பிள்ளைங்க